இப்போ உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் உன் ரூம்ல விடுவேன். கதவும் சாத்த மாட்டேன், தாப்பாலும் போட மாட்டேன். என் மேல உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா நீ நம்ம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த செரியோட சேர்த்து யாரா இருந்தாலும் நீ ரூமுக்குள்ள விடவே கூடாது. நீ வெளியில வர மாதிரி இருந்தா அதுவும் ஒரு மணப்பெண்ணா செரி பக்கத்துல மணமேடையில உட்கார்றதுக்கு மட்டும்தான் வரணும். என் ஐடியா பெர்ஃபெக்ட்டா இருந்தது. மாமாவும் அத்தையும் லாஸ்ட் மினிட்ல வராம இருந்திருந்தா கண்டிப்பா அண்ணன் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் ஒத்துக்க வச்சிருப்பேன். அப்படி போயிருந்தா நான் அப்பா முன்னாடி கெட்டவளா இருக்க மாட்டேனா? நீ எப்பவுமே உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சா அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும். நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும். அது உனக்கு ஓகேவா? இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு பயமா இருக்கு. ககன் மாமாவை தவிர வேற யார் கூட கல்யாணம் நடந்தாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்து போயிடுவேன். லூஸ் மாதிரி பேசாத. வேற என்ன பண்ண சொல்ற? இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு நானே யோசிச்சு பாக்குறேன். எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது தோணுனாலும் ஏதாவது பிளான் போட்டாலும் உங்க அப்பா முன்னாடி நீ கெட்டவள் ஆயிடுவ. அதனால நீ எதுவும் யோசிக்காத. எப்படியும் நான் மாமா முன்னாடி கெட்டவன் ஆயிட்டேன்ல, நானே அதுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிறேன். எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். நிஜமாவா? நிஜமாவே நிறுத்திடுவியா? நிஜமா நிறுத்துறேன் பூமி. என் பிளான் என்னன்னு கேட்காமையே இந்த ஒரே வாட்டி என்ன நம்பு பூமி, ப்ளீஸ். உன் காதல சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. ககன், டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறியா? என்னம்மா, நான் எப்பயுமே வழக்கமா அதானே செய்வேன். இன்னைக்கு என்ன நீங்க புதுசா கேக்குறீங்க? நான் எதுக்கு கேக்குறேன்னு உனக்கு தெரியாதா? நாள் எப்படி இருந்தாலும் அந்த நாளுக்கு இருக்கிறது வெறும் 24 மணி நேரம் மட்டும்தாம்மா. இன்னைக்கு பூமிக்கு கல்யாணம்டா. அம்மா, எதுக்குமா அழறீங்க? சரி, உங்களோட பையன் தானே. எந்த அம்மாவாவது புள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் போது அழுவாங்களா சொல்லுங்க? பூமி உனக்கு பொண்டாட்டியா வர வேண்டியவடா. இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ. போதுமா, நீங்க தானே சொல்லுவீங்க எதுவா இருந்தாலும் நமக்கு எழுதி வச்சிருக்கணும்னு. உங்களை மாதிரியே நிறைய பேர் தலைவிதியில இருக்குன்னு என்னென்னமோ கற்பனை பண்ணுவாங்க. அந்த கற்பனை எல்லாம் பொய்யானதுக்கு அப்புறம் அப்படியே ஆடி போயிடுவாங்க. இது ரொம்ப தப்புமா. நம்ம நினைச்சது நடக்காதப்போ நடக்கிற யதார்த்தத்தை நம்ம ஏத்துக்கணும். உன்னை நீயே ரொம்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கன்னா, உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு வெளியில எதுவும் நடக்காத மாதிரி, எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னா போரி. ஏய் நில்லுடா. ஏய் நில்லுடா. ஏய் நில்லு. ஏய் நில்லுடா. ஏய் நில்லுன்றல. ஏய் நில்லு. அக்கா, நீ சின்ன வயசுல இந்த பொம்மையில தான் கிடைச்சியாமே? ஆமா சிவா, நான் பிறந்ததும் என்னோட அப்பா அம்மா இந்த பொம்மைக்குள்ள என்ன வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஆமா அக்கா, அப்பா சொன்னாரு நீ ட்ரெயின் வண்டியில தான் கிடைச்சியா. அக்கா,
நீ அப்பா கிட்ட மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா உனக்கு என்ன ஆயிருக்குமோ. யாராவது யாசகம் கேக்குறவங்களுக்கோ இல்ல குழந்தைய விக்கிறவங்களுக்கோ கிடைச்சிருப்பேன். இல்லனா ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்து செத்து போயிருப்பேன். தப்புக்கா, அப்படியெல்லாம் பேசவே கூடாது. நீ எங்க வீட்டு அதிர்ஷ்டம்ன்றதுனாலதான் நீ அப்பாவுக்கு கிடைச்சிருக்க. நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தனாக்கா. அப்படிலாம் இல்லடா, இவ்ளோ நல்ல அப்பா அம்மா கிடைச்சது ஏன் அதிர்ஷ்டம். அக்கா, ஒருவேளை உன் அப்பா அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டா இந்த அம்மா அப்பாவை விட்டுட்டு நீ போயிடுவியாக்கா? போவேண்டா. அப்படியா? ஆனா இந்த அப்பா அம்மாவையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த தம்பியையும் ஏன் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். என் செல்ல அக்கா. இவ்வளவு பெரிய சிட்டில உன்னை நான் எங்கன்னு தேடுறதுக்கா? உன்னை எப்படி பாக்குறது? நில்லு சொல்றல. இப்ப சொல்லு பூமி, how was your feeling? இதயத்துல பட்டாசு படபடான்னு வெடிக்கிற மாதிரி உனக்கு பதட்டமா இருக்குல்ல? இன்னையோட உனக்கும் ககன் மாமாக்கும் இருக்கிற காதல் பந்தம் நிரந்தரமா முடிய போகுதுன்னு மனசுக்குள்ள நீ அழுதுகிட்டு இருக்கல்ல பூமி? கொந்தளிக்கிற ஆள வெளிய வர காத்திருக்க மாதிரி எப்படா உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வெளிய வரலான்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கல்ல? நக்ஷத்ரா, கொஞ்ச நேரம் என்ன தனியா விட்டுட்டு போறியா? ஏன் பூமி, நான் பேசுற வார்த்தை உனக்கு குத்துற மாதிரி இருக்கா? ககன் மாமாவை நீ ரொம்ப ஆழமா காதலிச்சுக்கிட்டு ஏன் முன்னாடியே கைய கோத்துக்கிட்டு தெனாவட்டா சுத்தும் போது ஒவ்வொரு நொடியும் எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. Anyhow, நான் உன்னை ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆறுதல் பரிசா ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுக்கோ. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல ரொம்ப கவலையாவும், அப்புறம் கொஞ்சம் குறைச்சலாவும், அப்புறம் இன்னும் குறைச்சலாவும் உன் கவலை குறைஞ்சு போயிடும். செரியோட நீ எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவ விடு. ஆனா என்ன, நீதான் செரிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். அந்த லூசுக்கு பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கம் இருக்கு. நீ அவனை கண்ட்ரோல்ல வைக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கும் ஒரு சக்காலத்தையே கூட்டிட்டு வந்துருவான். அவனோட அப்பா மாதிரி.